Hi guys, welcome back to our channel Learn with San, your daily dose of knowledge. இந்த வீடியோஸில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் எடுத்து நடத்த போகிறோம். தட் இஸ் அக்கௌண்டன்சி. அண்ட் இந்த அக்கௌண்டன்சியை நம்ம என்சிஆர்டி சிலபஸ் பேசிஸில் நடத்த போகிறோம். இது என்சிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ சமச்சர் கல்வி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ணி தான் நடத்த போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த அக்கௌண்டன்சி 11th அண்ட் 12th நம்ம இன்க்ளூட் பண்ணுறதால 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி இந்த அக்கௌண்டன்சியை ஈஸியாக சிம்பிளாக படிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இனிமேல் வர வீடியோஸில் நம்ம ஒரு பார்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பார்த்து அக்கௌண்டன்சி சப்ஜெக்டை ஈஸியாக கிளியர் பண்ணுங்கள். ஓகே, வி மூவ் ஆன் டு த சிலபஸ் ஃபர்ஸ்ட். இதில் என்ன சிலபஸ் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். என்சிஆர்டி இஸ் நத்திங் பட் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அவங்க கொடுத்த சிலபஸ், அவங்க பப்ளிஷ் பண்ண சிலபஸை பற்றி தான் நம்ம இந்த யூனிட்ஸ்லலாம் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் சமச்சீர் கல்வி இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் நம்ம முதல்ல சிலபஸை பார்த்துருவோம். அண்ட் சிலபஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி எப்படி அதை படிக்கலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இதில் என்ன கான்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சாப்டர் 1ல் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் இருக்குது. அதில் அக்கௌண்டிங்கோட மீனிங் என்ன, அதோட சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுப்போம், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ், ரோல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் பேசிக்கான டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேசிக் டேர்ம்ஸை நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராக்டிக்கல் சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் யூனிட்டில் தியரி பேஸ் பார்க்க போகிறோம். கேப்ஸ் சொன்ன பிரின்சிபல்ஸ் அண்ட் பேசிக்கான என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, என்ன சிஸ்டம் எந்த பேசிஸில் ஃபாலோ பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி எப்படிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம சம் ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்ப்போம். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி போடணும், ஒரிஜினல் என்ட்ரி எப்படி இருக்கும், ஜேர்னல், லெட்ஜர், இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங்கை பார்ப்போம். Okay, this is the first unit of this 11th accountancy, introduction to the accounting. Over the centuries accountancyன்றது ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான். பட் நவுடேஸ் அப்படி கிடையாது. பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருதோ அந்த மாதிரி அக்கௌண்டண்ட்டோட ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே வருது. பிகாஸ் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஒரு டே டு டே பண்ணுறதுனால அக்கௌண்டண்ட்டுக்கான வேலைகளும் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இதை ப்ராடாக பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லைக் அ புக் கீப்பிங் மட்டும் கிடையாது. அதர் தேன் தட் நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணுறோம், அந்த ரிப்போர்ட்ஸ் அந்த யூசர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்ற நிறைய ப்ராசஸ் இப்போ இன்வால்வ் ஆகிட்டே வருது. நவ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் இன் எக்ஸைட்டிங் நியூ க்ரோத் ஏரியாஸ். என்ன மாதிரி ஏரியாஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் அக்கௌண்டிங், கிரிமினல் கேசஸ்லாம் எடுத்து நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு தேவையான அக்கௌண்டிங்கு, அண்ட் காமர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வெப் பேஸ் பேமெண்ட்டில் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங்கு, ஃபினான்ஷியல் பிளானிங், என்வரான்மெண்ட் அக்கௌண்டிங், இப்போ நிறைய அக்கௌண்டிங் பிரான்ச்சஸ் வந்துருச்சு. ஸோ அக்கௌண்டண்ட்டோட வேலையும் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஸோ மைடியர் சிஏ ஆஸ்பிரன்ஸ், அக்கௌண்டண்ட்கான நிறைய ஸ்கோப்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வர சிஏ ஆஸ்பிரன்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுன்றது தெரிஞ்சிடும். அண்ட் இனிமேல் நம்ம அப்கமிங் வீடியோஸில் அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் தான் மேஜராக வச்சு நடத்த போகிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன் திஸ். அண்ட் இப்போ நம்ம மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங்கை பற்றி பார்த்துடலாம். இன் 1941 AICPA, இது ஒரு இம்பார்ட்டண்டான டேர்ம், நோட் பண்ணிக்கோங்க. அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ். இவங்க தான் நிறைய டெஃபினிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. இவங்க அக்கௌண்டிங் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆர் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் இன் த பார்ட் அட்லீஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டரப்டிங் த ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரெக்கார்ட், ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன்ஸ் வந்துருச்சு, அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ அது எந்த ஹெட்டு கீழே வரும், டெபிட்டில் வருமா, கிரெடிட்டில் வருமா, இன்கமா, எக்ஸ்பென்சஸானு அந்த ஹெட்டு கீழே நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணி போட்டாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் சேர்த்து சம்மரைஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி டேர்ம்ஸில், நான் மானிட்டரி டேர்ம்ஸில் அக்கௌண்டிங்கில் போட மாட்டாங்க. மானிட்டரி டேர்ம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படின்றப்போ அந்த டிரான்சாக்ஷன் இன் ஈவெண்ட்ஸ் ஃபினான்ஷியலி கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு போட்டுட்டு ஃபைனலாக இந்த ரிசல்ட்ஸை இன்டர்பிரேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறது. திஸ் இஸ் தி அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் மீனிங். இப்போது இதையே ஏஏஏ, அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம், இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு த ஜட்மெண்ட்ஸ். யார் ஒரு யூசர்ஸ் அதை ஜட்மெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை டிசிஷன் மேக் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் இந்த இன்ஃபர்மேஷனை அப்படின்னு ஒரு மீனிங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ப்ராசஸை பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு
கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்க எக்கனாமிக்கல் ஈவெண்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. அகைன் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டினியூஸ் ஆன அக்கௌண்டிங் ப்ராசஸ். எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் ஒன்று தான் எக்கனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், மெஷர்மெண்ட், ரெக்கார்டிங் அண்ட் கம்யூனிகேஷனை தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலி அந்த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸை யார் யாருக்கு தராங்கன்றது பார்த்து தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் வந்து ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்டிங் பற்றி படிச்சிருப்பாங்க. இது என்னென்னா அக்கௌண்டிங் எப்படி உருவாச்சு, அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிவிலைசேஷன் எவ்வளோ ஓல்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அக்கௌண்டிங்குமே ரொம்ப ஓல்டாக இருக்குது. ஃபஸ்ட் இதோட சீட்ஸ் வந்து பாபிலோனியா, ஈஜிப்த் அந்த மாதிரி ஏரியாஸில் தான் சோன் பண்ணாங்க. அண்ட் அங்கே தான் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தது. என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா வேஜஸ் கொடுக்கறது, பீப்புளுக்கு டேக்ஸஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆரம்பித்து அது அக்கௌண்டிங்காக உருவாகிட்டு வந்தது. இந்த ஈஜிப்தியன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்டிங்கை அவங்க வச்சிருந்த கோல்டுக்கோ இல்லை அவங்க வேல்யூபிளாக வச்சிருந்த பொருட்களுக்காகவோ அந்த ட்ரெஷரிஸ்க்காகவோ தான் அக்கௌண்டிங்கை உருவாக்குனாங்க. அந்த அக்கௌண்டிங் தான் இப்போ நம்ம டே டு டே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் அப்படியே மாறிக்கிட்டே வந்துருச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பாபிலோனியான்றது வந்து ஒரு சிட்டி ஆஃப் காமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கும். பாபிலோனியான்றது வந்து ஒரு சிட்டி ஆஃப் காமர்ஸ். இது நமக்கு எம்சிக்யூஸில் கூட வர வாய்ப்பு இருக்குது. திஸ் யூஸ்ட் அஸ் அக்கௌண்டிங் ஃபார் த பிஸ்னஸ் டு அன்கவர் த லாஸஸ். ஏதாவது ஃப்ராட் நடந்துடாமல் இருக்கணும், அந்த லாஸஸை அன்கவர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங்கை ப்ராப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் க்ரீஸ்லேயுமே இதை மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் தென் ரோமன்ஸ் இதை யூஸ் பண்ணாங்க, சைனா யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஃபைனலாக இந்தியா வந்து 23 centuries அகோஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் கௌட்டில்யா நம்ம கேட்டிருப்போம். சந்திரகுப்த மௌரியா கிங்டமோடைய மினிஸ்டராக இருந்தார். இவர் தான் அந்த அர்த்த சாஸ்திரான்ற புக்கு எழுதினார். இந்த கௌட்டில்யா தான் வந்து ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணோன்ற ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் லுக்காஸ் பெசியோலி இவர் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை நிறைய மேக் பண்ணவர் இவர் தான். அண்ட் ஃபஸ்ட்டு புக் ஆன் த டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்கை கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ ரிமெம்பர் திஸ் நேம்ஸ். அண்ட் கௌட்டில்யான்றவங்க அர்த்தசாஸ்திரா புக் எழுதினவங்க, இவங்க நமக்கு காமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக்காஸ் பெசியோலி அக்கௌண்டிங்கில் பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆத்தருமே ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். அண்ட் தென் வி மூவ் ஆன் டு த எக்கனாமிக்கல் ஈவெண்ட்ஸ். இந்த எக்கனாமிக்கல் ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேப்பனிங் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் டு த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதை மானிட்டரி டேர்ம்ஸில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன், அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். அடுத்து இந்த மேனுஃபேக்சரிங் ஈவெண்ட்டுக்கு அந்த நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும். லைக் மிஷினை வாங்குகிறேன், அந்த மிஷினை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களே, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அண்ட் சைட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்காக நான் ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் போடுறேன், அதை ட்ரையலாக ரன் பண்ணி காட்டுறது. ஸோ இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா எக்கனாமிக்கல் ஈவெண்ட் ரிலேட்டடாக. இது எல்லாமே என்னென்னா அவுட் சைடர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு இவங்களுக்குள்ளே நடக்கிறதா இந்த டிரான்சாக்ஷன். ஸோ இதனால் இது எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. வெளியிலேருந்து ஒரு விஷயம் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு, இதுக்கப்புறம் அதில் ப்ரொடக்ஷனில் நடக்குது எல்லாமே இன்டர்னல் ஈவெண்ட்ஸில் வந்துடும். ஸோ சச் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஈவெண்ட்ன்றது வந்து என்டையர்லி வித்தின் தட் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் வருது, அது ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, அகைன் அது மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அது ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இது எல்லாமே என்ன நடக்குது, ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்குது, வித்தின் அன் ஆர்கனைசேஷன்றதுனால இட் இஸ் நோன் ஆஸ் அ இன்டர்னல் ஈவெண்ட். அண்ட் தென் இந்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஐடென்டிஃபிகேஷன், மெஷர்மெண்ட், ரெக்கார்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன்னா என்னென்னா அந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் அது ஃபினான்ஷியல் கேரக்டரிஸ்டிக்காக இருக்கா, அது எந்த அக்கௌண்ட் கீழே வரணும், அது எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிறது, தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் தென் மெஷர் பண்ணுறோம். மெஷர்னா என்ன, ஒன்று குவான்டிட்டியில் மெஷர் பண்ணுவோம், இல்லை குவாலிட்டியில் மெஷர் பண்ணுவோம். குவான்டிட்டினா என்னென்னா அதை எஸ்டிமேட்ஸ் பண்ணுறோம் மானிட்டரி யூனிட்டில், ருப்பீஸா பைசாலா வேறு எந்த மாதிரியான மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது. குவாலிட்டேட்டிவ்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலயமா நம்ம மெஷர் பண்ணுறோம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மானிட்டரி டேர்ம்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். நான் மானிட்டரி டேர்ம்ஸ் லைக் ஒரு சில டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணது, இதெல்லாமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வராது. பிகாஸ் தேர் இஸ் நோ இன்வால்மெண்ட் ஆஃப் தி மணி. அங்கே மானிட்டரி டிரான்சாக்ஷன் இல்லாததுனால புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அண்ட் தென் வி மூவ் டு த ரெக்கார்டிங். எக்கனாமிக் ஈவெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, மெஷரும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணால் போதும்.
அண்ட் அது வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், ஒரு பேசிஸ் ஆர்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஆர்டரில் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே ஒரு அக்கௌண்டிங் ப்ராக்டிஸை வச்சிருக்கக்கூடாது. யூனிஃபார்மான ஒரு அக்கௌண்டிங் ப்ராக்டிஸாக அண்ட் பாப்புலரான அக்கௌண்டிங் ப்ராக்டிஸாக நம்ம எடுத்து நடத்தணும். அண்ட் தென் இதை கம்யூனிகேஷன் பண்ணணும். கம்யூனிகேஷனை பற்றி ஒரு இன்டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் ரிப்போர்ட்ன்றது எப்படின்னா, இட் கேன் பி டெய்லி, வீக்லி, மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி டிபெண்டிங் அப்பான் த நீட்ஸ் ஆஃப் த யூசர். ரிப்போர்ட்ன்றது வந்து டெய்லியாகவும் கொடுப்பாங்க, வீக்லியாகவும் கொடுக்கலாம், மந்த்லி, குவார்ட்டர்லின்னு நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாம். நம்ம இந்த யூசர்ஸ்க்கு நீட்ஸை பொறுத்து இருக்குது அந்த ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணுறதுன்றது. ஆனால் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும். இட் ஷுட் பி கம்யூனிகேட்டட் டு த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம். ஒரு பர்சன் வந்து உங்கள் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா அதை ரைட் டைமில் அந்த ரைட் பர்சனுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் அந்த அக்கௌண்ட்ஸ் நடத்துகிறவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான எலமெண்ட் இந்த கம்யூனிகேஷன்றது. அதை பற்றி தான் நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஆர்கனைசேஷன்றது வந்து ஒரு ப்ராஃபிட் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நான் ப்ராஃபிட் பிஸ்னஸாகவும் இருக்கலாம். எங்கே போனாலுமே ஆர்கனைசேஷன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். டிபெண்டிங் அப்பான் த சைஸ் அண்ட் லெவல் ஆஃப் த பிஸ்னஸ், அது சோல் ப்ராப்பர்ட்டி கன்சர்னாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், எதுவாக வேணால் இருக்கலாம். அங்கே எல்லாத்துக்குமே ஆர்கனைசேஷன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. வி வில் see this in depth in the next video. நம்ம சைஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் காமர்ஸில் நம்ம இதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் இன்டர்னல் யூசர் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஆஸ் ஐவ் ஆல்ரெடி டோல்ட், இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த யூசர்ஸ்க்காக தான் நம்ம ப்ரிப்பேரே பண்ணுறோம். அப்படி இருக்கப்போ இந்த இன்டர்னல் யூசர்ஸில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், வைஸ் பிரசிடென்ட், பிஸ்னஸ் யூனிட் மேனேஜர், பிளான் மேனேஜர், ஸ்டோர் மேனேஜர், லைன் சூப்பர்வைசர்ஸ். இவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குற பர்சன்ஸ். இவங்கெல்லாம் இன்டர்னல் யூசர்ஸ்குள்ளே வந்துடுவாங்க அந்த கிளாஸிஃபிகேஷனில். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியாட்கள். யார் வெளியாட்களாக இருப்பாங்க? நமக்கு ஷேர் வாங்கினவங்க, ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. நமக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்க, இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம். கிரெடிட் கொடுத்த கிரெடிட்டாஸாக இருக்கலாம், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், நம்ம டேக்ஸ் எல்லாம் பார்த்து நமக்கு சம்மரைஸ் பண்ணுற டேக்ஸ் அத்தாரிட்டிஸாக இருக்கலாம், ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் லைக் இன்சூரன்ஸ் கொடுக்குற ஆட்களாக இருக்கலாம், செபின்ற வேர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இதை காமர்ஸ் சப்ஜெக்டில் பார்க்கலாம், லேபர் யூனியனாக இருக்கலாம், ட்ரேட் அசோசியேஷன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கஸ்டமர்ஸ், யாராக வேணா இருக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஸோ ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்றது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அது ஒரு லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் மாதிரி. இதை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் யாருக்கு? இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். யூ வில் ஸ்டடி அபவுட் த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இன் த லேட்டர் சாப்டர். And then we move on to the accounting as a source of information. இது ஒரு source of information ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த source of information என்னென்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் எக்கனாமிக்கல் டிசிஷன்ஸை மேக் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், இந்த யூசர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக நம்புகிறாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுது? ஒரு கேஷ் ஃப்ளோஸ், இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸோடைய அன்சர்டனிட்டிஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் எபிலிட்டி, ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி ப்ராப்பராக ரன் ஆகணும், அதோடைய கோல்ஸ் அதை மீட் பண்ணிச்சான்றதை கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அண்ட் ஒரு ஃபேக்சுவல் அண்ட் இன்டரப்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டு வரலாம். இப்படி இன்டரப்ட் பண்ணணும், இப்படி வேல்யூவேட் பண்ணணும், இப்படி ப்ரெடிக்ட் பண்ணணுன்ற ஒரு அசம்ஷனுக்குள்ளே நம்ம வரலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் சொசைட்டிக்கு ரிலேட்டபிளாகவும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. And then we move on to the various accounting disciplines, namely financial accounting, cost accounting and management accounting. As commerce students, நம்ம BCom, MCom, other studies, MBA இந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு தனித்தனி பேப்பர்ஸாகவே படிப்போம். அதை தான் இங்கே வந்து என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ஒரு புக் கீப்பிங்னு சொல்லலாம். அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ் பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ் பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறப்போ அதில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கறது காஸ்ட் அக்கௌண்டிங். அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த நெசசரி அக்கௌண்டிங் ஆர்கனைசேஷனில் இருக்க பீப்புளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. மேனேஜ்மெண்ட் பீப்புள், ஆஸ் யூ ஆல்ரெடி டோல்ட், இன்டர்னல் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் பார்ட்டிஸ், அந்த சூப்பர்வைசர்ஸ் அண்ட் லைன் மேனேஜர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? பட்ஜெட் போடுறதுக்கோ, இல்லை ப்ராஃபிட்டபிலிட்டி அசஸ் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ப்ரைஸிங் டிசிஷன் வைக்கிறதுக்காகவோ, இந்த மாதிரி வேரியஸான இன்ஃபர்மேஷன்ஸை இது கொடுத்துட்ருக்கு. அண்ட் அது குவான்டிடேட்டிவாகவும் இருக்கலாம், குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கலாம், ஃபினான்ஷியலாக இருக்கலாம், நான் ஃபினான்ஷியலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அக்கௌண்டிங்ஸ் இருக்குது. Next we move on to the qualitative characteristics of the accounting information.
லுக் அட் திஸ் ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது என்னன்னா அது குவாலிட்டி டேர்ம்ஸில் மெஷர் பண்ணுறது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு நம்ம இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறோமா, ஸோ இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் அது அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இருக்கும். இந்த டிசிஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலவன்ஸாகவும் இருக்கணும், ரிலையபிலிட்டியாகவும் இருக்கணும். ரிலவன்ஸ்னால் என்னென்னா சம்மந்தப்பட்டக்கூடியதாக இருக்கணும். லைக் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, டிடக்டிவ் வேல்யூவாக இருக்கணும், ஃபீட்பேக் வேல்யூவாக இருக்கணும், அந்த டைம்லினஸ் அந்த டைமுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். நான் ஹிஸ்டாரிக்கல் இதுதான் நான் யூஸ் பண்ணேன், அதே நான் இப்போ கொண்டு வருவேன்னு கேட்டால் அது தட் இஸ் நாட் ரிலவெண்ட். டைமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்ட்டான அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸாக அது இருக்கணும். ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை, ஒரு விஷயத்தை நம்ம நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கணும், அதை நம்ம வெரிஃபை பண்ணால் அது கரெக்டாக இருக்கணும். நியூட்ரலிட்டியாக இருக்கணும், எங்கேயும் ஒரு பயாஸ்னஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸாக இருக்கணும், விச் மீன்ஸ் ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனில். அண்ட் தென் கம்பேரபிலிட்டி, நம்ம லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எப்படி போயிட்டுருக்கு, பிஎன்எல் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டோடைய பேலன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கம்பேர் பண்ணிக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், நமக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது தான் மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும். லைக் அது பர்ச்சேஸ், சேல்ஸ், ரெசிப்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். அந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம மெயின்டைன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் அதில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்றதை கேல்குலேட் பண்ணுவோம். தேர்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது ஒரு பிஸ்னஸில் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதே இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம யூசர்ஸ்க்கு கொடுப்போம். இதெல்லாம் தான் இதோடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. அண்ட் தென் பேசிக் டேர்ம்ஸ் கொள்ள போயிடலாம். இதோட இந்த யூனிட்டே எண்ட் ஆகுது. என்டிட்டி, நமக்கு என்டிட்டினா ஆல்ரெடி தெரியும், பிஸ்னஸ் என்டர்பிரைஸை தான் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சூப்பர் பஜார் இல்லை ஹையர் ஜுவல்லர்ஸ், ஐடிசி லிமிடெட், இதெல்லாமே என்னென்னா ஒரு என்டிட்டி, ஒரு பிஸ்னஸ் ஃபர்ம். அண்ட் தென் டிரான்சாக்ஷன், ஒரு 2 or more entities ஒரு ஏதோ ஒரு வேல்யூ உள்ள ஒரு விஷயத்தை, அந்த ஈவெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு போகலாம் இல்லை வெளிலேருந்து கொண்டு உள்ளே வரலாம். லைக் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை வந்து சேல்ஸ் பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம் இல்லை எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் நடக்கிறது பேர் தான் டிரான்சாக்ஷன். அசெட்ன்றது வந்து சம் வேல்யூடு ஐட்டம். நம்ம பிஸ்னஸுக்குன்னு ஒரு சில வேல்யூடு ஐட்டம்ஸ் வச்சுருப்போம், அது மானிட்டரி டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ சூப்பர் பஸாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ட்ரக் இருக்குது. ஃப்ளீட் ஆஃப் ட்ரக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஃபுட் ஸ்டப்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ அந்த ட்ரக் என்னன்னா அங்கே அசெட். அசெட்லேயே கரண்ட் அசெட், நான் கரண்ட் அசெட்ஸ் 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதை நம்ம இன்டெப்த்தாக அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்னால் என்ன, டெப்ட்னு சொல்லலாம், ஆப்ளிகேஷன் சொல்லலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. டியூட்டிஸ்னு சொல்லலாம். லைபிலிட்டிஸ்னால் என்னென்னா we are owed to pay to someone or some time in the future, that's it. இப்போ சூப்பர் பஸாரே கூட ஒரு கூட்ஸை ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருக்கலாம். ஆஃப்டர் தட் they have to pay for that, they are liable for that, அது பேர் தான் லைபிலிட்டி. இதுலையுமே கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சேல்ஸ்னால் என்னென்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம விற்கிறது, சேல்ஸ் பண்ணுறது தான் சேல்ஸ். அது கிரெடிட் சேல்ஸாகவும் இருக்கலாம், கேஷ் சேல்ஸாகவும் இருக்கலாம். ரெவன்யூஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ணுறது, அந்த செல்லிங் மூலயமா அவங்க ஏர்ன் பண்ணுற ஒரு வேல்யூ தான் ரெவன்யூ. தட் இஸ் கால்ட் அஸ் இன்கம். எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, ஒரு காஸ்ட், ஒரு ப்ராசஸ் அந்த இன்வால்வ் ஆகுது இல்லையா, அதுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் இன்வால்வ் பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோன்றது தான் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னா ஸ்பெண்டிங் மணி ஆர் இன்கரிங் அ லைபிலிட்டி. ஏதோ சம் பெனிஃபிட், அந்த ப்ராஃபிட், அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் வருதுன்னா அதுக்கு நம்ம ஏதோ லைபிளாக ஒரு சில விஷயத்தை மணியை ஸ்பெண்ட் பண்ணுவோம், அது பேர் தான் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ராஃபிட்ன்றது எக்ஸஸ் ஆஃப் ரெவன்யூ. எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ரெவன்யூ பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட் தான் மேஜரான விஷயமா இருக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ஓனர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அக்கௌண்டிங் இயரில் ப்ராஃபிட் வரதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். கெயின்ன்றது என்னென்னா ஒரு ப்ராஃபிட் தான், பட் அது வந்து ஒரு விஷயத்தை நம்ம செல் பண்ணுறதுனாலையோ இல்லை அதில் வின் ஆகிறதுனாலையோ ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லலாம் கெயின்ன்றது. அடுத்தது லாஸ். எக்ஸஸாக எக்ஸ்பென்சஸ் மட்டுமே அதிகமாக போயிட்டுருக்கு, ரெவன்யூ ரொம்ப கம்மியாக வருதுன்னா தட் இஸ் லாஸஸ். அங்கே நம்ம என்ன படித்தோம், ரெவன்யூ அதிகமாக வருது, எக்ஸ்பென்சஸ் கம்மியாக வருதுன்னா தட் இஸ் ப்ராஃபிட். இங்கே அப்படியே ஆப்போசிட், எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது, ரெவன்யூஸ் கம்மியாக வருதுன்னா தட் இஸ் லாஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட்ன்றது என்னென்னா ஒரு குட்ஸ் சோல்டு இருக்கு இல்லையா, அதோட ப்ரைஸ் அதை குறைக்கிறது, டிடக்ட் பண்ணி கொடுக்கறது. இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்றதுனால அந்த கஸ்டமருக்கு நான் ஒரு 10 ரூபாய் குறைக்கிறேன்னா தட் இஸ் டிஸ்கவுண்ட். வவுச்சர் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஒரு டிரான்சாக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இது நம்ம கூட்ஸ் கேஷில் வாங்கினா கேஷ் மெமோ கொடுப்பாங்க, இதுவே கிரெடிட்டில் வாங்கினீங்கன்னா இன்வாய்ஸாக கொடுப்பாங்க. அந்த வவுச்சர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூட்ஸ்ன்றது ஆஸ் வி ஆல்ரெடி செட் பிஸ்னஸ் யூனிட்டில் டீல் ஆகிறது, விச் இஸ் டேர்ம்ஸ் இன் பையிங் அண்ட் செல்லிங். Drawing is nothing but withdrawal of the money or a goods by the owner from the business for the personal use. அவங்களோட பர்சனல் யூஸுக்காக அந்த ஓனர் அந்த கூட்ஸையோ மணியோ எடுத்துக்கிறாங்கன்னா அது பேர் தான் withdrawal. இது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்.
Purchase is nothing but buying something on the credit or a sales, or it may be a credit purchase or a cash purchase for the use of sale. நம்ம விற்கணுன்ற ஒரு மோட்டிவோட வாங்குறோம்னா அது பேர் தான் பர்ச்சேஸ். அண்ட் ஸ்டாக்குன்றது இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் இன் ஹேண்டு, ஸ்டாக் இன் பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக்னா முதல்ல நம்ம இன்வென்ட்ரி ஆரம்பிக்கிறப்போ, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ வாங்குற இன்வென்ட்ரி. அண்ட் அதுவே நம்ம முடிக்கிறப்போ இருக்கிற இன்வென்ட்ரி பேர் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்டாஸ்ன்ற ஒரு பர்சன் யாருன்னா, ஓ டு தன் என்டர்பிரைஸ். நமக்கு அவங்களுக்கு கிரெடிட்டில் சேல் பண்ணியிருப்போம், அவங்க நமக்கு என்றைக்கா இருந்தாலும் அதை ரீபே பண்ணிவிடுவாங்கன்றதுனால அது உங்கள் பேர் டெட்டாஸ். அதனால் அசட் சைடில் போடுவோம். கிரெடிட்டாஸ்ன்றது நமக்கு யார் கிரெடிட் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், வி ஆர் லைபிள் டு பே ஃபார் தெம். அதனால் சன்ட்ரி கிரெடிட்டாஸை லைபிலிட்டி சைடில் போடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் த அக்கௌண்டிங். அண்ட் இதுக்கு ரிலேட்டபிளான வீடியோஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம யூனிட் 1 ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபாலோ our யூடியூப் சேனல் லேர்ன் வித் சான், your daily dose of knowledge. See you in the next video. Tata, bye bye.